ஹலோ கைஸ்னா நம்மளோட பற்றியா இன்றைக்கி நம்ம பற்றியா அவுட்லாஸ்ட் என்ற ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் கேம் தான் பற்றியா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிசி அண்டு லேப்டாப்ஸு. ஸோ அதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் விளாட போகிறோம். ஸோ வேர்ல்டு நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஹாரர் கேமு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாட போகிறோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே பார்த்தீங்கன்னா திகிலாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு இந்த கேமோட கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் மாதிரி. ஸோ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறோம். அந்த ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் தப்பான வேலைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்டே. ஸோ இப்போ தெரியுதா அங்கே ஒரு பேய் பங்களா மாதிரி ஒன்று தெரியுதா? அதுதாங்க இந்த ஒரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி. ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து மெதுவாக பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காரை எடுத்து வெளில வந்தோம். அடுத்த சைண்டே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போயிட போகிறேன். இது ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி விட்டு. ஆனால் ஹாரர் கேமு உண்மையிலே சொல்கிறேன் சரி பயங்க. நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா என்ன ஹாரர் கேம் இந்த மாதிரி அவுட்லாஸ்ட் மாதிரி ஹாரர் கேம்லாம் விளாண்டதே கிடையாது. ஸோ எப்படி கிராணி ஈவல் அந்த மாதிரி கேம்லாம் எனக்கு பயம் இருக்காது. இந்த மாதிரி அவுட்லாஸ்ட்டு விளாண்டு வீடியோ போடுன்னு சொன்னோடனே சரி பயம். ஆனாலும் பார்த்தியா உங்களுக்காக பார்த்தியா விளாண்டு காமிக்க போகிறேன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தியா புதுசாக வந்துருங்க. ஒரு லைக்கே ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தியா கேமராலாம் பார்த்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராலாம் பார்த்தியா ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே இப்போ பார்த்தியா மெதுவாக அப்படியே பார்த்தியா காரை விட்டு இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ ஒரு ரூம் மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. அது என்ன ரூம்லாம் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தியா போய்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பங்களா பார்க்கவே சரி பயமாக இருக்கே. அடே இதுக்குள்ளேடா நான் போகிறேன். ரெடி ஆண்டா எப்படி பண்ணுறீங்க? ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா மெதுவாக நடந்து போவோம். எங்கள் ஃபஸ்ட்டு வெளில போக முடியுமா? எங்கே கதவு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமே எனக்கு தெரிஞ்சு வெளில போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போய் அவனை வேறு வழி இல்லை. எங்கடா அது இங்கே பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த பங்களா வீடியோ பிடிச்சி அதை ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போடணும் எப்பா. ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு ரூம்குள்ளே போய்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி பயமாக இருக்குது. ஓகே என்னங்க இது பிசிலாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிசி இருக்குங்க. சரியான பிசி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க நம்ம வந்த காரு எங்கே நம்ம வந்த காரு ஜீப்பில் வந்திருக்கோங்க. பரவாயில்லையே. இப்போ எப்படா நான் இந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளே போவேன்? டேய் இன்னும் லாக்கு போட்டு வச்சுருக்கீங்க. ஏங்க இங்கே இருக்குங்க. இங்கே திறக்க முடியுது. பரவாயில்லையே. சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே எப்படி போகணுன்னு வேறு தெரிலையே இதுக்குள்ளே. ஏங்க அங்கே பாருங்க. ஐயோ ஏங்க அங்கே ஒருத்தன் வந்து நின்றுட்டு அப்படியே போகிறாங்க. டி இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கே. அப்படியே ஒருத்தன் வந்தான் எட்டி பார்த்தான். நம்ம வீடியோ கேமரா எடுக்கிற தெரிஞ்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஏங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இருங்க இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இது என்ன தரது? சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும். டேய் வாங்கடா அவுட்லாஸ்ட்டுக்குள்ளே வரேன்டா. டேய் ஸோப்பா என்னடா இதை பூட்டு போட்டு சரிங்க. இப்போ எப்படா நான் திறப்பேன்? ஆஹா வேறு எங்கே போகணுன்னு தெரிலையே. ஆத்தி இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. டக்குனு வீட்டுக்குள்ளே விடுங்கடா. பயமாக இருக்குடா வெளில நிற்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு பைத்தியம் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு இடிச்சிட்டு போயிட போதுடா. சோபா ஏங்க இருங்க இங்கே என்னமோ ஒரு டோர் இருக்கே. ஐயோ இதுவும் லாக்கு போட்டு தாங்க இருக்கு. ஆஹா வேறங்களா இங்கே ஒரு டோர் இருக்குது. இது என்னது அது? இதுவும் லாக்கு தாங்க போட்டிருக்கு. டேய் அப்புறம் நான் எப்போ எங்கடா போவேன்? இருங்க. ஸோ இந்த சைடு போன மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்ப்போம். இங்கே டக்குனு போடா தம்பியா. டக்குனு போடா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பட்றா இது போவ? இதுவும் லாக்கு தாங்க போட்டிருக்கு. அப்புறம் எப்பட்றா நான் போவேன்? இருங்க அங்கே கீழே கம்பி உடஞ்சிருக்கான். எங்கே காமிக்கிறானுங்க கண்ட்ரோல் அழுத்துறமா கீழே போனீங்க. ஆமாங்க கீழே குனிஞ்சிட்டான். ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம். ஓகே டே டக்குனு போடா. என்னங்க இதுவும் திறக்க மாட்டேங்குது. ஸோபா நான் இப்போ எப்படா போவேன்? இந்த கேமை இந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கேமை வைங்கடா நான் ஆற பசங்களா. இப்போ எப்படி போவேன்? அங்கே ஒரு ஏணி ஒன்று இருக்குங்க. இதில் பார்த்தியா ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். என்னடா இது ஏறிலாம் போக விட்ருவீங்க? ஃபஸ்ட்டு ஆமாங்க இந்த ஏணி மேலே தான் பார்த்தியா ஏறணும். ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஏரியும் ஆச்சா ஏரியும் மதியம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஹா குதிக்கணுமாடா, போடு 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 டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரே ஸ்பேஸு. ஓகே அப்பா ஐயா ஆத்தி ஆத்தி அப்பா வந்துட்டேங்க. ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏறிக்குவோம். ஸ்பேஸ் அழுத்தணுமாங்க மேலே ஏற ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டமல் நடக்கணுமா, திடீர்னு கீழே உள்ளன்ட்டு என்னங்க பண்ணுறது, இந்த வீட்டு மேலே ஏறி குதிக்க முடியுமா, முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இது முடிகிற வரைக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே வந்தாச்சு. எங்க இங்கேருந்து தாங்க அந்த பைத்தியம் மதியம் நம்மளை எட்டி பார்த்து டக்குல போயிட்டு ஒழிச்சுக்கிட்டான். அடியாத்தி இந்த ஒரு ரூம்குள்ளேடா நான் போகணும். ஏங்க இங்கே தான் மதியம் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க அடி ஆத்தி எங்க நம்ம வந்த என்ட்ரியே தவறாக இருக்குது. என்னங்க நம்ம வந்தோடனே பார்த்தியா லைட் ஆஃப் ஆகுது. சோபா ஐயோ ஆத்தி அங்கே திரும்ப பார்த்தியா கீழே குதிச்சிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பிடிச்சிட்டான் பையன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி போகிறதுனால தெரிலையா. ஓகே இங்கே ஒரு டோர் பற்றியும் இருக்குது, திறக்குமா இல்லையான்னு தெரிலையா. திறக்குதா, இங்கே திறந்துட்டுங்க. டக்குன்னு திறந்துட்டுனா அதில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கும். இங்கே வேறு ஏதாச்சும் சுற்றி முற்றி டோர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லையடா, அந்த டோரில் தான் போய் ஆகணுமாடா. சோபா சரி வாங்க பரவாயில்ல விடுங்க போ. இங்கே பாருங்க ரத்த காரையாக இருக்கே. ஓகே இங்கே என்னங்க இது எல்லா வழியும் அடைச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போவோம். இந்த ஒரு ரூம்குள்ளே எந்த ஒரு ஆபத்தும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணிடுவானுங்க. ஓகே என்னடா இது ஒன்றுமே இல்லையாடா, என்னத்தரா இதை பண்ண. ஏய் எங்க டிவி ஆன் பண்ணாமலே ஓடுதுங்க. ஆஹா டேய் ஷோப்பா எப்படிங்க இது டிவி ஆன் பண்ணாமலே ஓடுது, வேறு எப்படியும் போக முடியாதாடா, என்னடா பண்ண இப்போ இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திறந்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு பற்றி வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்குள்ளே போகணும். என்னமோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோ பார்த்ததுனால ஞாபகம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி எப்போனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஜில்சோன் போட்ட வீடியோ தான். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. வேறு என்னடா இது, இதெல்லாம் திறக்க முடியலங்க. ஏய் திறக்க முடியுதா, எங்க திறக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தியா டேய் என்னது லைட்டு பிளிங்காய் எரியுது. ஏங்க இங்கே லெஃப்ட்டில் பாருங்களேன், இந்த ரத்தம் என்னங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. டேய் இப்போ சாவடிச்சா ரத்தம் மாதிரி இருக்குடா. அப்படியே செவுத்து மேலே அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிருக்கானுங்க செவுத்துலேயே வச்சு. ஸோப்பா ஏங்க இங்கே ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவோம், என்னைக்காச்சும் யூஸ் ஆகும். ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன இது, ஓகே இந்த ஒரு டோர் வழியாக பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவோம். ஓகே என்னடா இது லைட்டு பிளிங்காய் எரியுது. அப்படி ஆஹா என்னங்க இது கதவு தானாக சாத்துது. ஆஹாடே நான் திரும்ப போயிடுறேன்டா. சோபா இந்த கேமுக்குள்ளே தப்பி தெரியாமல் என்ட்ரி கொடுத்துட்டேன். பரவாயில்ல விடுங்க. ஸோ திறந்து பார்ப்போம். திறக்கலையாடி, என்னடா பாத்ரூமில் லாக்கு போட்டு பண்ணுற அரப்பையில். ஸோ ஓகே டி ஷோபா ஒரு செகண்டும் அள்ளு விட்றாங்களே. எங்க என்னமோ சவுண்டு கேட்குதுங்க பேக்ரவுண்டில், அதுதான் என்னதுன்னு தெரில. என்னமோ டக்குன்னு கத்துன மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. ஷோபா அங்கே ரத்தம் மதியாக சொட்டுது வேறு. ஏதாச்சும் இருக்கா ஜூம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா டாரை சாத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ட்டு மேலே ஏறணுமாங்க. இருங்க இதை பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சி வச்சுக்கலாம். என்னங்க இது செவத்துலேருந்து ரத்தம் சொட்டுனா என்ன பண்ண, எல்லாத்துக்குமே வீடியோ பிடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குதிப்போம். போடு அப்பா குதிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வழியாக போகணும், இந்த வழியாக என்னங்க ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட்டு போட்டு பார்ப்போம். இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா முட்டு சந்து. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகணும். குறுக்க ஏதாச்சும் வந்துடாதீங்கடா, சும்மா நேருங்கடா. ஆல்ரெடி சரி பயத்தில் இருக்கேன். இப்போ வருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே குச்சிருவோம். ஓகே ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே இப்போ திறப்போம். ஆஹா ஷோபா ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. ஓகே திறக்க முடியுதா, திறக்க முடியலைங்க. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடிக்கிட்டு கிடக்குறான், பயமாக வர இருக்குது. பரவாயில்ல விடுங்க, அதில் தான் பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். போவோம் லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே போவோம். இங்கே பாருங்கள் தொங்கிட்டு இருந்தவன் பார்த்தா கீழே விழுந்துட்டான். ஆஹா என்னடா இது, பரவாயில்ல விடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம்.
இங்கே பாருங்க, இங்கே வர ஒருத்தன் தொங்கிட்டு கிடக்குறான். இவன் ஆடுவானா? இவன் ஆட மாட்டான். ஸோ அவன் பார்த்தியா செத்தவன் நினைக்கிறேன். செத்தவன் தான் டக்குன்னு பார்த்தியா கதவு திறந்தோடனே கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வர ஒருத்தன் தொங்குறானே நாரப்பையில். ஆஹா, ஏங்க இவன் இன்னும் சாவலைங்க. இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படியே உன்னை காப்பாற்ற முடியுமாடா? சரி ரைட்டு, நம்ம அப்படியே பார்த்தியா மெதுவாக போயிடுவோம். திடீர்னு பிடிச்சி கடிச்சிட போகிறான். பயமாக வர இருக்கு. சார்ஜ் வேறு இல்லைங்க. ஆஹாடி, யார் அது உள்ளே போகிறது? ஏங்க எவனோ குண்டா உள்ளே போகிறாங்க. ஆஹா இருங்க, வந்து அந்த வழியாக பார்த்தியா போய் பார்ப்போம். துறடா தம்பியா. என்னங்க இது திறக்கமில்ல? எங்கடா போகணுண்ணா? இங்கேயும் வழி இல்லை. இந்த ஒரு கேப்பில் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, டக்குனு போயிடுவோம். ஸோ ஓகே. டே குண்டா, டே என்னடா பண்ணுற? ஆஹா, என்னங்க இது அடித்து தள்ளி விட்டான். ஷோபா, இப்போ தான்டா பார்த்தேன். நீ வரலன்னு சொல்லிட்டு தானடா இந்த கேப்புக்குள்ளே போனேன். யாரா நீ மொட்டையா? டே எந்திர, என்னடா பண்ணுற? யாருங்க இந்த மொட்டையன்? என்னமோ ஒன்று காய்ச்சி முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காண்டி. மொட்டையா விட்றா, இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்க விட்றா. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் மென்டல்ஸ் எல்லாம் பிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவன் தான் பார்த்தியா லைட்டை பார்த்தியா வினோதமாக பார்த்தியா இருக்கான். ஸோ திடீர்னு பார்த்தியா மொட்டையை போட்டு வராங்க. லைட்டு வேறு வச்சுருக்கான். நம்மளோட கேமராவெல்லாம் பார்த்தியா எடுத்து பார்க்குறேன் என்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. கேமரா கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்த்தியா நினைக்கிறேன். ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தியா எங்கே போகிறது வேறு தெரிலங்க. ஓகே, இது என்னடா இது என்னமோ லைட் வேறு பிளிங்க் ஆகி எரியுது. என்ன கருமம்னு வேறு தெரில. எங்கடா போகிறது ஒரு கருமமும் தெரிய மாட்டேங்குதுங்க. அவுட்லாஸ்ட் கேம் பிளே பார்த்துட்டே வந்திருக்கலாம் போல். பார்க்காம என்ன பண்ணுறேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆஹாடே, எங்கடா போவோம்? இங்கே எங்கேயாச்சும் போகணுமா? இங்கே ஒரு என்னமோ ஒரு வழி போகுதுங்க. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டீ ஆஹா, அங்கே அடி எவனோ கிராஸ் ஆகி போகிறாங்க. கதவை உடச்சிட்டு போகிறாங்க. ஆத்தி ஷோபா, என்னங்க இது கக்கூஸ்லேருந்து ரத்தம் வருது. இருங்க திறந்து பார்ப்போம். ஆய் போக விட்டு அடிக்கிறீங்களேடா. இதில் என்னங்க என்னடா இது மென்டல் ஆஸ்பத்திரியா இல்லை வேறு ஏதாச்சுமாடா? கொடூரமாக வச்சுருக்கானுங்க. இவனை என்னங்க உட்கார வச்சு சாப்பிடிச்சிருக்காங்க. தலையே காணுங்க. ஐயோ டே விட்ருங்கடா. தெரியாதனமா இந்த கேம்குள்ளே வந்துட்டேன்டா. விட்ருங்கடா. அப்பா வீடா. நான் இன்னும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சின்ன புள்ளடா நான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இருங்க. ஸோ இந்த பார்த்தியா கதவை திறந்துட்டு அப்புறம் பார்த்தியா வெளில பார்த்தியா போவோம். ஓகே, இது என்னடா இது செக்யூரிட்டி திறக்க மாட்டேங்குது செக்யூரிட்டி டோரு. ஆஹா, சரி ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கா? எவனாச்சும் இருக்கீங்களாடா? யாருமே இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னமோ ஒரு நம்மளுக்கு இங்கே ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதே மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு என்னமோ ஒரு செக்யூரிட்டி கீ கார்டு பார்த்தீங்கன்னா வேணுமா? ஸோ அந்த ஒரு கீ கார்டை வச்சுட்டு நம்ம அந்த செக்யூரிட்டி டோரை பார்த்தீங்கன்னா திறக்கணுமாங்க. அந்த கீ கார்டுக்கு நான் இப்போ எங்கடா போவேன்? இந்த ஒரு டோர் வேறு திறக்க மாட்டேங்குதுங்க. இதில் தான் பார்த்தியா அந்த ஒரு பைத்தியம் பார்த்தியா போனால். இங்கே வேறு ரொம்ப இருட்டாக இருக்குங்க. எக்ஸிட் நேரம் காமிக்குது. இதில் போனால் வெளில போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் வெளில போக முடியாதே. ஸோ ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா திறந்து இதில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரே ரூம் தாங்க. இதில் தாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தியா வந்தோம். ஸோபா ஏதாச்சும் இருக்காடே. எக்ஸிட்டு வெளில போடுங்கடா. இருங்க. ஸோ நான் பார்த்தியா அந்த வழியிலே பார்த்தியா போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தியா செக் பண்ணியாச்சு. ஒன்றுமே பார்த்தியா இல்லை. ஸோ இப்போ பார்த்தியா வந்த வழியில் தான் பார்த்தியா போய் ஆகணும். செக்யூரிட்டி கீ கார்டு எப்போதுமே பார்த்தியா செக்யூரிட்டியான இடத்துல தான் பார்த்தியா இருக்கும். இங்கே தான் பார்த்தியா நிறையா கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தியா இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தியா போகணுன்னு ஒரு கணிப்பு பார்த்தியா இருக்குது. ஆனால் போகணுமான்னு தெரிலங்க. போய் பார்ப்போம் என்ன பண்ணிட போகிறாங்க. இங்கே பார்த்தியா ஒரு திறக்கிற இங்கே பார்த்தியா ஒரு டோர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தியா போவோம். இங்கே ஏதாச்சும் இருக்காடா? இங்கே என்னமோ இருக்கே டாக்குமெண்ட்டா? டாக்குமெண்ட்டை பார்த்தியா எடுத்துக்குவோம். ஓகே, இதே மாதிரியா எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னங்க இது? அங்கே பிசியில் லைட் அடிக்குங்க. அவனும் வேறு என்னமோ ஒன்று நினச்சிட்டேன். யாராடி? அங்கே அவ்வளோ உட்காந்துருக்காங்க. அடி எப்பட்றா வெளில போகிறது?
டே அப்படி எங்க இவன் உயிரோட தாங்க இருக்கான், கையெல்லாம் அசைக்கிறான். டே அப்படியே ஓரத்து அப்போ இல்லைன்றா. அப்படி எங்கே விட்டுட்டாங்க. ஸோ ரைட்டு இப்போ அவன் ஒன்றும் பார்த்தியா பண்ணலை. ஸோ இங்கே ஒரு கேங்கே உட்காந்துருக்கானுங்கோ. நீ என்னத்தடா பார்க்குற டிவியில்? ரத்தத்தை டிவியில் தெளிக்க விட்டு பார்க்குறானுங்கோ. ஸோப்பா எங்க ஃபஸ்ட்டு இந்த மென்டல் ஆஸ்பத்திரி விட்டு வெளில போகணுமே. எங்கடா இருக்குது? ஏதாச்சும் தாங்கடா, செக்யூரிட்டிக்கே தாங்கடா. எப்படிங்க போகிறது? எப்படா போகிறவன்? திரும்ப வெளில தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே பார்த்தியா வந்த வழி தெரியாமல் அப்படியே பார்த்தியா போயிடுவான். எனக்கு தெரியலை, அங்கே என்னமோ க்ரௌச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரௌச் பண்ணி போக முடியுதான்னு பார்ப்போம். போக முடியுமா? ஆமாங்க, போக முடியுதுங்க. ஸோ ரைட்டு, இங்கே வந்தால் பக்கம் பார்த்தியா வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு கதவை வரன்ட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கா? இனிமேல் இல்லையே. இங்கே எவ்வளோ படுத்து கிடக்குறேன். யாரா நீ நாரப்பல்ல? இது என்னங்க இது? ரொம்ப கொடூரமாக இருக்குங்க இடம் பார்க்க. இங்கே இவன் கழுத்தில் என்னமோ தொங்குதே. இதாங்க செக்யூரிட்டி கார்டு கிடச்சிட்டுங்க. பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு இருக்கிற இடத்துக்கு பார்த்தியா போகிறோம். செக்யூரிட்டி டோரு அது பார்த்தியா போகிறோம். ஸோ இப்போ பார்த்தியா டக்குன்னு பார்த்தியா போவோம். அப்படியே டக்குன்னு போட தம்பியா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மென்டல்ஸ்லாம் ஏதாச்சும் பண்ணிடாமல் இருக்கணுங்க. இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போயிடணும். திடீர்னு பிடிச்சி கடிச்சிட போகிறாங்க. இவனை பாருங்களேன், அப்படியே மண்டை விட்டு அப்படியே மூளை வெளில தெரியுதுங்க. இதெல்லாம் பார்க்க கொடூரமாக இருக்குங்க. அங்கே வேணா ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான், இங்கே வேணா ரத்தத்தை தெளிக்க விட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இல்லைன்னா மண்டையிலேருந்து மூளை வந்திருக்கு. டே விட்றா டே என்னடா பண்ணுற? ஆஹா எங்க பிடிச்சிட்டாங்க. டக்குனு தள்ளி விட்றா. அப்பா தள்ளி விட்டேன். எங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு டக்குனு ஓடிடுறா தம்பியா. ஓடுறா. ஆஹாடியே பிடிச்சிருச்சா போகிறான்டா. திடீர் காலை பிடிச்சி இழுத்துற போகிறான்டா. டக்குனு போடா தம்பியா. எங்கடா போகணும்? டோர் வேறு காணுமே. ஆஹாடியே போடா. அப்பா வந்தாச்சுங்க. ஸோ இப்போ எங்கங்க அது செக்யூரிட்டி? இன்னும் போடுமாடே. போடா. டக்குனு ஓட வர மாட்டேறானே, மெதுவாக போகிறானே. ஓகேங்க, இப்போ பார்த்தியா வந்தாச்சு. டக்குனு திறடா தம்பியா. தொற மூடு. அப்பா முடியாச்சுங்க. ஷோப்பா இருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். லையா. ஸோ ரைட்டுங்க பார்த்தியா என்னமோ கீபோர்டு காமிக்குதுங்க. இதை கீபோர்டு என்னமோ பண்ணணும் போல். இருங்க, என்ன பண்ணணும்னு தரலையா? பார்த்தியா என்னமோ டைப் அடிக்கிறான். என்னமோ வருது, என்ன கர்மன்னு தரல. ரைட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னமோ டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன கர்மன்னு தரல. எங்க அங்கே லெஃப்ட்டு பாருங்கள், ரைட்டு பாருங்கள் மொட்டையா. என்னோட கேமரா பார்க்குற? கரண்ட்டை ஆஃப் பண்ணி விட்டாங்க. என்னது? ரீஸ்டார்ட் த ஜெனரேட்டரு, ஹைடு இந்த லாக்கர், டு நாட் ட்ரை டு ஃபைட். எங்க லைடு ஐயோ இதில் பற்றியா ஒளிஞ்சுக்கணுமாங்க? அப்போ ஒளிஞ்சாச்சு. சோபா எங்க உட்காந்து உடச்சிட்டு வந்துட்டாங்க குண்டே. தேடுறாங்க. இந்த லாக்கரை திறந்துருந்து பத்துறாதுரா. எங்க வர்றாங்க? எங்க அந்த லாக்கரை திறந்துட்டான். மிஸ்ட்டு அந்த லாக்கரில் ஒளிஞ்சிருந்தேன். கதை இருந்தாலும் முடிஞ்சிருக்கும். என்னடா திரும்ப அங்கேயே போய்ட்டு நிற்கிறா? திரும்ப ஏதாச்சும் வந்து திறந்துருந்து போடாதரா. பயமாக இருக்குடா அண்ணனுக்கு. ஓடிடுறாடே, அப்படியே போயிடுறாடே. இனிமேல் இந்த கேம் பக்கம் நான் தலைச்சு கூட படுக்க மாட்டேன்டா. என்னங்க இது உம்மா பயங்கரமாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிசி கேம்ங்க. இதை தாங்க சொல்லுவானா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிசி கேம். ஓகேங்க, ஸோ இதோட பார்த்தியா இந்த ஒரு பார்ட்டை பார்த்தியா இந்த ஒரு இடத்துல பார்த்தியா முடிச்சுக்கலாம். ஸோ இதோ ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேஸ், பபாய், டாட்டா, குட் பை.